இலங்கை பற்றி தெரியுமா? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். பாகம் 1. இலங்கை, ஸ்ரீலங்கா. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு நாடாகும். இந்திய பெருங்கடலின் முத்து என அழைக்கப்படும் இது அதன் பண்டைய வரலாறு, பண்பாடு, இயற்கை வளம் மற்றும் தேயிலை தோட்டங்களால் பிரசித்தி பெற்றது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை இலங்கையின் அதிகாரப்பூர்வ சட்டமன்ற தலைநகரமாகும். இது வர்த்தக தலைநகரமான கொழும்பிற்கு தென்கிழக்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் மேல் மாகாணத்தில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. கொழும்பு இலங்கையின் வர்த்தக தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரமாகும். இது நாட்டின் நிதி மற்றும் பொருளாதார மையமாக செயல்படுகிறது. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள இந்த நகரம் பரபரப்பான துறைமுகம், வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள் மற்றும் நவீன கட்டடக்கலை ஆகியவற்றின் கலவையாகும். 1978 முதல் இது நாட்டின் வர்த்தக மையமாக விளங்குகிறது. இலங்கை இந்திய பெருமடலில் அமைந்துள்ளது. இலங்கையின் முந்தைய பெயர் சிலோன் ஆகும். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தபோது 1948 சுதந்திரமடைந்த பிறகும் 1972 ஆண்டு வரை இந்த பெயர் பயன்பாட்டில் இருந்தது. பின்னர் 1972 குடியரசு நாடாக மாறியபோது அதிகாரப்பூர்வமாக ஸ்ரீலங்கா என மாற்றப்பட்டது. இருப்பினும் தேயிலை போன்ற சில வணிகப் பொருட்களுக்கு இன்றும் சிலோன் என்ற பெயரே புகழ்பெற்று விளங்குகிறது. இலங்கை பிப்ரவரி 4, 1948 அன்று பிரிட்டானிய ஆட்சியிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை பெற்றது. இந்த வரலாற்று நிகழ்வின் மூலம் அது சிலோன் என்ற பெயரில் டொமினியன் அந்தஸ்தை பெற்று பின்னாளில் 1972 குடியரசாக மாறியது. இலங்கையின் அதிகாரப்பூர்வ மொழிகள் சிங்களம் மற்றும் தமிழ் ஆகும். அரசியலமைப்பின்படி இந்த 2 மொழிகளும் நிர்வாகத்திலும் கல்வியிலும் பயன்பாட்டில் உள்ளன. மேலும் ஆங்கிலம் இணைப்பு மொழியாகவும் வர்த்தக ரீதியாகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இலங்கையின் நாணயம் இலங்கை ரூபாய். இலங்கையின் அதிகாரப்பூர்வ தேசிய விலங்கு என அறிவிக்கப்பட்ட விலங்கு எதுவுமில்லை. இருப்பினும் இலங்கை மர அணில் பெரும்பாலும் தேசிய விலங்காக கருதப்படுகிறது. சில சமயங்களில் சிங்கங்கள் சிங்கள கலாச்சாரத்துடன் நெருங்கிய தொடர்புடையதால் சிங்கத்தையும் தேசிய அடையாளமாக கருதுவர். இலங்கையின் தேசிய மலர் ப்ளூ வாட்டர் லில்லி ஆகும். இது நீல மானில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது 1986 பிப்ரவரி 26 தேசிய மலராக அறிவிக்கப்பட்டது. இந்த மலர் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள நீர்நிலைகளில் காணப்படக்கூடியது. இலங்கையின் தேசிய பறவை இலங்கை காட்டுக்கோழி ஆகும். இது இலங்கைக்கு மட்டுமே உரித்தான அந்நாட்டின் காடுகள் மற்றும் அடர்ந்த புதர்களில் வாழும் மிகவும் வண்ணமயமான நிலப்பறவையாகும். இலங்கையில் அதிகமாக பின்பற்றப்படும் மதம் பௌத்தமாகும். இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 69% மற்றும் 70% வரை மக்களால் பின்பற்றப்படும் பிரதான மதமாகும். இலங்கையின் மிக உயரமான மலை பிதுருதலாகலை ஆகும். இது கடல் மட்டத்திலிருந்து 2524 மீட்டர் என்ற உயரமான நுவரேலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைச்சிகரமாகும். இலங்கையிலுள்ள மிக பிரசித்தமான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட கல்கோட்டை காலிக்கோட்டை ஆகும். இது 1588 போர்த்துகேயரால் கட்டப்பட்டு பின்னர் ஒல்லாந்தரால் மேம்படுத்தப்பட்ட கடலோர பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான தற்காப்பு கோட்டையாகும். முக்கிய கல்கோட்டைகள். காலிக்கோட்டை தென்மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒல்லாந்தர் கால கோட்டை. சிகிரியா இது கல்கோட்டை என்பதை விட ஒரு பாறையின் உச்சியில் அமைந்த பழங்கால அரண்மனை மற்றும் கோட்டை வளாகமாகும். யாழ்ப்பாணம் கோட்டை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஒல்லாந்தர் கால தற்காப்பு கோட்டை. மட்டாளப்பு கோட்டை ஒல்லாந்தரால் கட்டப்பட்ட மற்றொரு முக்கிய கோட்டையாகும். இலங்கையின் கலாச்சார தலைநகரம் என கருதப்படும் கண்டி நாட்டின் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள 2வது பெரிய நகரமாகும். மலைகளால் சூழப்பட்ட இந்த நகரம் 1815 வரை கண்டி ராஜ்யத்தின் கடைசி தலைநகரமாக விளங்கியது. உலக புகழ்பெற்ற தலதா மாளிகை, கலாச்சார விழாக்கள் மற்றும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் ஆகியவற்றிற்காக இது அறியப்படுகிறது. கண்டியின் முக்கிய சிறப்பம்சங்கள். வரலாற்று சிறப்பு. கண்டி ராச்சியத்தின் தலைநகரமாக இருந்ததால் சிங்கள கலை, கட்டடக்கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மையமாக உள்ளது. மத முக்கியத்துவம். தலதா மாளிகை இங்கு அமைந்துள்ளதால் பௌத்தர்களுக்கு மிகவும் புனிதமான இடமாக திகழ்கிறது. கலாச்சார விழாக்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற கண்டி எசாலா பெரஹரா கலாச்சார மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். அமைவிடம்.
மலைகளின் நடுவில் கண்டி ஏரியை ஒட்டி அமைந்துள்ளது. இது இயற்கை எழில் கொஞ்சும் இடமாகும். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் கடல் நீரிணை பாக் நீரிணை ஆகும். இது தமிழ்நாட்டிற்கும் இலங்கையின் வடக்கு மாநிலத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது. இலங்கை சிலோன் தேயிலை உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்கள் சீகிரியா, கண்டி மற்றும் அதன் மாறப்பட்ட உயிரின பன்முகத்தன்மை ஆகியவற்றிற்காக உலகளாவியல் பிரபலமானது. இந்திய பெருங்கடலின் முத்து மற்றும் கண்ணீர் துளி என அழைக்கப்படும் இத்தீவு சிறந்த பீச்சுகள், பண்டைய கலாச்சார நகரங்கள் மற்றும் மசாலா பொருட்களுக்கும் பெயர் பெற்றது. இலங்கை ஒரு சமஷ்டி இல்லாத ஒற்றையாட்சி கொண்ட ஜனநாயக சோஷலிஸ்ட் குடியரசாகும். 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையை இலங்கை பின்பற்றுகிறது. இதில் ஜனாதிபதியே அரசு தலைவர் மற்றும் அரசு தலைவராக உள்ளார். இலங்கையின் முதல் பிரதமர் DS சேனநாயக்கே ஆவார். இலங்கையில் மிகவும் பிரபலமான மற்றும் கலாச்சார ரீதியாக ஆதிக்கம் செலுத்தும் விளையாட்டு கிரிக்கெட் ஆகும். 1996 உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு இது நாடு முழுவதும் பரவலாக பார்க்கப்பட்டு விளையாடப்படும் முதன்மை விளையாட்டாக மாறியுள்ளது. இலங்கையின் உத்திவேகபூர்வ தேசிய விளையாட்டு கைப்பந்து ஆகும். இது 1991ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக தேசிய விளையாட்டாக அறிவிக்கப்பட்டது. கிரிக்கெட் இலங்கையில் மிகவும் பிரபலமான விளையாட்டாக இருந்தாலும் கைப்பந்து இலங்கையின் தேசிய விளையாட்டாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரபல கிரிக்கெட் வீரர்கள் குமார் சங்கக்காரா, முத்தையா முரளிதரன், சனத் ஜெயசூர்யா, மஹேலா ஜெயவர்தனா மற்றும் லசித் மலிங்கா ஆகியோர் ஆவார்கள். இவர்கள் உலகத்தரமான ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி இலங்கை அணியின் பல வெற்றிகளுக்கு காரணமாக இருந்தனர். இலங்கையின் நீளமான நதி மகாவெலி கங்கை ஆகும். இது சுமார் 335 கிலோமீட்டர் அல்லது 208 மைல்கள் நீளம் கொண்டது. இலங்கையின் மிக பழமையான மற்றும் முக்கியமான யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான அனுராதபுரம் புனித நகரம் ஆகும். டச்சு கோட்டைக்காக மிகவும் பிரபலமான நகரம் இலங்கையின் தெற்கு கடற்கரையில் உள்ள காலி ஆகும். இலங்கை ஆண்டு முழுவதும் வெப்பமான ஈரப்பதம் உள்ள வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. இலங்கையின் அறிவறி வீதம் மிகவும் உயர்வானது. இது 92% மேல் உள்ளது. இது தென்னாசியாவிலேயே மிக உயர்ந்த விகிதங்களில் ஒன்றாகவும் வளரும் நாடுகளில் உள்ள சராசரியை விட சிறந்ததாகவும் உள்ளது. இலங்கையின் மிக முக்கியமான ஏற்றுமதி பயிர் தேயிலையாகும். இது நாட்டின் அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் முக்கிய பணப்பயிராக திகழ்கிறது. இலங்கையின் சீகிரியா பாறைக்கோட்டையை கட்டியவர் முதலாம் காசியப்பன் மன்னனாவார். இவர் போப்பி 47 முதல் போப்பி 495 காலகட்டத்தில் ஆட்சி செய்தார். தன் சகோதரனிடமிருந்து தப்பிக்கவும் தன் பாதுகாப்புக்காகவும் அனுராதபுரத்திலிருந்து தலைநகரை சிகிரியாவுக்கு மாற்றி 1144 அடி உயரமுள்ள பாறையின் மீது இந்த பிரம்மாண்டமான அரண்மனையை அமைத்தார். இலங்கையின் மிக பிரபலமான பாரம்பரியம் மற்றும் செவ்வியல் நடனம் கண்டி நடனம் ஆகும். இது பொதுவாக சிங்கள கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் புனித நிகழ்வுகளில் மற்றும் கண்டி பெரஹராக்களில் ஆடப்படும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.